Hi, hello and welcome back to my channel, Sai Kavin Kitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டி அண்ட் டிஃபரண்டான ரெசிபி தான் செய்ய போறோம். அவல் வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும். தக்காளி விக்கிற விலைக்கு தக்காளியே ஆட் பண்ணாம ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல செஞ்சு காட்ட போறேன். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் போல வெள்ளை அவல் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் போல தண்ணி ஊற்றி ஒரு 3 லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிரலாம். நான் அவல் வந்து சட்டுன்னு ஊறி போய்டும் இல்லையா, அதனால் ஒரு 3 லேருந்து 4 நிமிஷமே போதும். ஊறினதுக்கப்புறமா இதில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக புழிஞ்சிட்டு அதை தனியாக வந்து இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து சொதன்னு இல்லாமல் ஓரளவு உதிராக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் பாதி உருளைக்கிழங்க நல்லா பொடியாக நம்ம ஃப்ரைலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு பீசஸை இதில் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை ஆகணும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு கருகிராமல் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணி இதோட சேர்க்கும் பொழுது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோவோட அந்த ரோஸ்ட் ஸ்மெல்லும் இந்த அவலோட சேரும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 கேரட் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்துட்டு குடமிளகாய் வந்து பொடிசாக வந்து தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதேமாதிரி குடமிளகாயும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஓரளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அவளையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இதில் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3 to 4 drops ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும் பொழுது நல்லா வந்துட்டு ஒரு புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் தக்காளி ஆட் பண்ணலை. நீங்கள் தேவைப்பட்ட தக்காளி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அவல் உப்புமா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லாவே ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். என் கார்டு என் பட்டன்லையும் நான் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.